போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிரை அதுக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வரலாம். அது கூட ஏலக்காவையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும், ரொம்ப மாவாக ஆக்கிடக்கூடாது. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை அது கூட சேர்த்துக்கலாம். பிஞ்சளவு உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகு அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடோடே இருக்கணும். எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் மாவு படுற மாதிரி கிண்டிக்கோங்க. கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடோடு இருக்கும் போதுலேயே உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஆறிட்டுனா கட்டி ஆயிரும். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிங்க.